மறைமலை நகர் பகுதியில 36 அடி உயரத்துல ஐயப்பன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. சுத்து வட்டாரத்துல இருந்து எக்கச்சக்கமான பக்தர்கள் இதுல கலந்துகிட்டாங்க. சிறப்பு யாகசாலை பூஜை உட்பட பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டிருக்கு. 108 பால் குடங்கள், 108 பன்னீர் குடங்களை பக்தர்கள் எடுத்துட்டு வந்து ஐயப்பனுக்கு ஊத்திருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை அடுத்து இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் சாலையில கடந்த 29 ஆண்டுகளா ஐயப்பன் கோயில் இருக்கு. இந்த கோயில தான் 36 அடி உயரத்துல ஐயப்பன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இந்த 36 அடி ஐயப்பன் சிலை அப்படின்றது பீடம் மட்டும் 12 அடி உயரம் இருக்கா, தாமரைப்பூ அகலம் 10 அடி இருக்கா, அதனுடைய உயரம் 6 அடி இருக்கா, இதுக்கு மேல 18 அடி உயரத்துல ஐயப்பன் சிலை இருக்கா. இப்படி மொத்தமா 36 அடி உயரத்துல தான் இந்த மொத்த சிலையும் இருக்கிறதா சொல்றாங்க. ஐயப்பன் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் போது சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டிருக்கு. யாகசாலை பூஜை, வேள்வி பூஜை, மகாவிஷ்ணு பூஜை, பித்திருக்கள் பூஜைன்னு பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டிருக்கு. மேலும் பக்தர்கள் 108 பால் குடங்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க, 108 பன்னீர் குடங்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதன் மூலமா ஐயப்பனுக்கு அபிஷேகமும் நடத்தப்பட்டிருக்கு. இப்படி இந்த பிரம்மாண்ட ஐயப்பன் சிலை பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய நிகழ்வுக்கு சுத்து வட்டாரத்துல இருந்து எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.